ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமூக வலைதளங்களில் கவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வதந்திகள் பரப்பப்படுவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் இவ்வாறு கூறினார். சோஷியல் மீடியாவில் நிறைய ஆப்ஸில் ட்ராக்ஷனுக்காக நெகட்டிவிட்டிஸை தான் அவங்களே நிறைய அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ தான் ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னு. ட்ராக்ஷனுக்காகவே தான் இன்றைக்கி நிறையா ட்வீட்ஸ்லாம் வருது. என்னமோ ஒன்று பொய்யாவது ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதுக்கு தான் நிறையா ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லி. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன். சமீபத்தில் அவர் நடித்த மதராசி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனது ரசிகர்கள் கடவுளையும் தாய் தந்தையும் மட்டுமே கொண்டாட வேண்டும் என நினைப்பதாக தெரிவித்தார். ஃபேன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வேறு எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, என்னை வர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். கால்பந்து போட்டியில் லியோனல் மெஸ்ஸியுடன் மோதுவதற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத்தில் உள்ள MCHRD மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்டார். வருகிற 13ஆம் தேதி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் அணிக்கு எதிராக மோத உள்ளார். இந்த போட்டியில் முதல்வர் 9ஆம் எண் ஜெர்சியை அணிந்து RR9 என்ற அணியை வழிநடத்துவார் என்றும், லியோனல் மெஸ்ஸி தனது பிரபலமான 10ஆம் எண் ஜெர்சியை அணிவார் எனவும் கூறப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.